சர்க்கார், இவர்கள் வீதிகளில் ஆடும் ஆட்டமும் பாடும் பாட்டுகளும் எல்லோரையும் பிரமிக்க செய்து விட்டார்கள். விசாரிக்க வேண்டும். அத்தோடு தாங்களும் கேட்க வேண்டும். படா ஜோர், படா ஜோர். देखो देखो कौन है? बड़ा मोटा யாரடா பார்த்து மோட்டாங்கிற? நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? मेरा बारा खम्मा बांधो बड़ी वाही तो नोरी கம்மாக்கரை ஓரத்துல தாடி தைக்கிறவங்களாம். मारा पाकू पैसा दो. பாக்கு பைசாவா? ஐயோ, பாக்கு பைசா இங்க கிடைக்காது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லையா? நல்லா தெரியும். அப்ப தமிழ்ல கேளு. மகாராஜா முன்னால ஆடணும், சன்மானம் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரே ஆசைங்க. அப்ப நடக்கட்டும். ஆனா குத்தங்குறை இருந்தா நீங்க மன்னிச்சிடணும். ஏன்னா நான் சொல்ல போறது ஊருக்கு, உங்களுக்கு இல்ல. பாருங்க. ஏய், பேச்சு வேண்டாம், ஆடுங்கள் பார்க்கலாம். கானாங்குருவி, காட்டுப்புறா, வானம்பாடி, பக்காத்தரா. கானாங்குருவி, காட்டுப்புறா, வானம்பாடி, பக்காத்தரா, காடே கௌதாரி மைனா, இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா, இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா. ஆட்டத்தோடு பாடும் பறவை வந்திருக்குதுங்க, இதோ வந்திருக்குதுங்க. ஆட்டத்தோடு பாடும் பறவை வந்திருக்குதுங்க, இதோ வந்திருக்குதுங்க. நோட்டம் பார்த்து பிடிச்சதுன்னா வெளிய கேளுங்க, நோட்டம் பார்த்து பிடிச்சதுன்னா வெளிய கேளுங்க. காடே கௌதாரி மைனா, இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா, இருக்குதுங்க வாங்கலையோ வௌவானைனா. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. ஆமா யோசிச்ச வாங்குது மூச்சு, ஆமா யோசிச்ச வாங்குது மூச்சு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. அவரவர் நாட்டில் 1000 தொல்லை, கவனிக்க நேரம் இல்லை. அவரவர் நாட்டில் 1000 தொல்லை, கவனிக்க நேரம் இல்லை. அடுத்தவன் எல்லை போட்டிலே சல்லை, கொடுப்பது சரியே இல்லை. அடுத்தவன் எல்லை போட்டிலே சல்லை, கொடுப்பது சரியே இல்லை. எவர்க்கும் அவரவர் இடம்தான் மதிப்பு, இடம் மாறினால் அவமதிப்பு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. ஆமா யோசிச்ச வாங்குது மூச்சு, ஆமா யோசிச்ச வாங்குது மூச்சு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. உடையவர் தமக்கு நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உடையவர் தமக்கு நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி வெள்ளத்தில் பறிக்க கூடாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி வெள்ளத்தில் பறிக்க கூடாது. கடமையில் யாரும் தவறப்படாது, பெடச்சாயினி நடக்காது. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு. ஆமா தூங்கின காலமும் போச்சு, ஆமா தூங்கின காலமும் போச்சு. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு. நிறுத்து. ஆற்காட்டின் அரண்மனையிலே ஆடிக்காட்ட வந்தாயா அல்லது உபதேசிக்க வந்தாயா? உபதேசம் தேவைப்படுற இடத்துல மட்டும் உபதேசம் பண்றதாங்க எங்க வழக்கம். என் சொன்ன உலகத்துக்கே உபதேசம் பண்ற எங்க நவாப்புக்கு நீ உபதேசம் பண்ண வந்தியோ? நீ சாக போற, சாக போற. நான் மட்டும் தானா? நவாப், நீங்கள், மந்திரி, சேனாதிபதி எல்லோருமே சாக போகிறவர்கள் தான். கல்லால் அடைத்த சிலை போல காலம் கடந்து வாழப் போகிறவர்கள் யாருமே கிடையாது.
நிறுத்தலாம் மடையனே. நவாப் அவர்களே, சொல்வதை கேளுங்க. 6 பாய காடு வளர்ந்த ஆற்காடு போதாதா உங்கள் ஆட்சியின் எல்லைக்கு? அருகில் இருக்கும் செஞ்சி உங்களுக்கு என்ன அவதியை தந்தது? செஞ்சியின் மைந்தர்கள் வஞ்சம் கொண்டு அலைந்தார்களா? தேங்கி கிடக்கும் ஆற்காட்டின் பொக்கிஷத்தை திருடி போக நினைத்தார்களா? செஞ்சி மண்டலம் போதாது என்று ஆற்காட்டையும் சேர்த்தால் ஆசைப்பட்டார்களா? என்ன செய்தார்கள்? எதிரிகளாக கருது உருப்பட்டு விடும் நாடு. நவாப் அவர்களே, இறுதியாக எச்சரிக்கிறேன். அருகே இருக்கும் ஆற்காடும் செஞ்சியும் மோதி அழிய வேண்டாம். அப்பாவிகளின் மண்டை ஓடுகள் சங்கராபரணி நதியை மேடாக்கிவிட வேண்டாம். காட்டை அழித்து தானடா தோட்டம் போட முடியும். களை எடுத்த பின்னால் தான் பயிர் செழிக்க முடியும். அன்பும் மரமும் துணையாக கொண்ட முகலாய பரம்பரைக்கு இந்த அநியாய சாம்ராஜ்யம் எதற்கு? அறம் வளர்த்த அக்பர் பாதுஷா ஈன்ற புகழை இந்த ஆற்காடு அழிக்க வேண்டாம். நவாப் அவர்களே, முகலாய பெண்களின் சார்பிலே எச்சரிக்கிறேன். உமது கழுகு கண்கள் இன்னும் செஞ்சி மீது படிந்தால் காட்டாற்று வெள்ளம் போல் மனித ரத்தம் ஓடும். காடு மேடுகளில் பிணமலை குவியும். அப்பாவிகளின் தலைகளை பந்தாட அரசர்கள் காரணமாக இருக்கவே கூடாது. இது அரச நீதி. நெறி கெட்டவளை, நீதி போதிக்க வந்த நீ யார்? உம்மை போல் அல்லாவின் குழந்தை நான். வழுதாவூர் முகலாய வீரனின் குலவிளக்கு. ஒரே ரத்தத்தின் 2 துளிகள் என்பதால் உள்ளன்போடு உம்மை எச்சரிக்க வந்தேன் இங்கே. ஓஹோ, சர்க்கார் சர்க்கார், இவர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, நம்முடைய விரோதிகள். யாரங்க? பிடியுங்கள் இந்த கொலை கூட்டத்தை. நெருங்காதீர்கள். நான் குறவன் அல்ல, தேசி. எப்படி இதோ வருகிறேன். இவன்தான் தேசி. விடாதே, இதுதான் சமயம். அப்படியா? ஈட்டி எடுத்துக்கொண்டு தாவூத், உன் தம்பி தேசிங்க நீ எந்த விதத்திலும் கொல்லக்கூடாது. அவனுக்கு நீ அண்ணன் என்ற ரகசியமே தெரியக்கூடாது மகனே, தெரியக்கூடாது. ஏன்? என்னை மன்னிக்க வேண்டும் சர்க்கார். சந்தர்ப்பத்தை இழந்து விட்டாய் தாவூத். தூது வந்தவனை கொல்லுவது முறையல்ல சர்க்கார். நமக்கு வேண்டியது தேசிக்கின் தலை. நாம் செஞ்சியை பெற அதுதான் விலை. போருக்கு முறை என்பது பழைய பாணி. நீ தளர்ந்து நின்றது மிகவும் வெட்ககரமானது தாவூத். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நேருக்கு நேர் யுத்தம் செய்ய காலத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்டை விழுங்கவே தீர்மானித்திருக்கிறார்கள். ஆதிக்க வெறி அவர்களை அந்த பாடுபடுத்துகிறது. திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். நாமும் கேட்டுவோம் படைகளை. நமது வீரர்கள் எப்பொழுதுமே தயார். ஒரே நாளில் படை திரண்டுவிடும்.
ஆற்காட்டுப்படை சங்கராபுரணி ஆற்றங்கரைக்கு வருவதற்குள் அவர்களை வளர்த்து நகரத்திலேயே வழிமறித்து முறியடிக்க வேண்டும். வாழ்க மன்னவர். அரசி, ஆனந்த செய்தி. என்னது? ஆற்காட்டு நவாப்பிற்கு செஞ்சி நாட்டை படையெடுக்கும் எண்ணம் பறந்து விட்டது. நீங்களே ஆற்காட்டுக்கு சென்று நேருக்கு நேர் எச்சரித்து விட்டு வந்தது அவர்களை கெதிகலங்க வைத்து விட்டது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாட்டு பற்று கொண்டவன் இந்த உளவு கூடவா தெரியாமல் இருப்பேன்? தாங்களும் தங்களது வீரமிக்க தோழரும் ஆற்காட்டை மட்டுமல்ல தில்லியை கூட எங்கே பணிய வைத்து விடுவீர்களோ என்ற பயம் வந்து விட்டது அவர்களுக்கு. ஆமாம், இப்போது என்னதான் முடிவு செய்திருக்கிறார்? கூரை வீடு கொள்ளிக்கட்டையோடு விளையாடக்கூடாது, செஞ்சியின் மீது படையெடுக்கும் சிந்தனையே வேண்டாம் என்று கூறிவிட்டார் நவாப். உண்மையாக நேரில் கண்டேன், நிலைமை சொல்லுகிறேன். சரியான சமயத்தில் நல்ல செய்தி கொண்டு வந்தார். மகாபத், நீ வழுதாவூருக்கு சென்று உன் திருமண ஏற்பாடுகளை கவனி. திருமணத்திற்கு நானும் வந்து சேர்கிறேன். அரசே. சலாம் அலைக்கும் சர்க்கார். அலைக்கும் சலாம். மகிழ்ச்சிகரமான செய்தி. தாவூத் கான் வருகிறான் என்றால் மகிழ்ச்சியும் கூடவே வருகிறது என்றுதானே அர்த்தம். யூசுப் கான் ரகசியமான செய்தி அனுப்பியிருக்கிறார். எங்கே படி? ஆற்காட்டின் தளபதி தாவூத் கானுக்கு செஞ்சியின் மாஜி தளபதி யூசுப் கான் எழுதி கொண்டது. ஆற்காட்டின் படையெடுப்பு அடியோடு நின்று விட்டது என்று செஞ்சி மன்னரை நம்பும்படி செய்துவிட்டேன். படைகள் தூங்குகின்றன. தளபதி மஹமத் கானும் திருமணம் செய்து கொள்ள வழுதாவூருக்கு போயிருக்கிறான். கிடைக்காத சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. படையோடு புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஆம், வெற்றி நிச்சயம். நம் படைகளும் தயாராக இருக்கின்றன. புறப்படுவோம் இன்றே. என் தாயின் மீது உள்ள களங்கத்தை துடைக்க செஞ்சியின் மீது போர், போர், போர். போட போறாரு
தாலாவுடைய திருப்பெயரால் இந்த நிகாவை முடித்து வைக்க சபையோரின் அனுமதி வேண்டும். எல்லோரும் வந்து விட்டார்களா? கொஞ்சம் பொறுங்க, அரசர் வர வேணும். ஆமா தளபதி. என்னப்பா, அரசர் வந்து விட்டாரா? இல்லை, போர் வந்து விட்டது. செஞ்சிக்கு ஆபத்து. ஆர்காட்டான் படை சங்கராபுரி ஆற்றங்கரைக்கு வந்து விட்டது. செஞ்சிக்கு பகை வந்ததா? வாழேந்தி வந்த அந்த வஞ்சக கூட்டத்தினர் எங்கே? போர்க்குடி ஏந்தி வந்த அந்த புல்லர் கூட்டத்தை மகனே, என்னமோ மாதிரி சிரிக்கிறியாப்பா? ஆமாம், சிங்கத்தின் குகைக்கு செம்மறியாடு வந்ததென்றால் சிரிக்கத்தான் வேண்டும். உதிரம் குடிக்க வந்த அந்த ஓநாயின் உயிரை குடித்துவிட்டு மறுவேளை பார்க்கிறேன். படையெடுத்து வந்த அந்த பாதகர்கள் கூட்டத்தை வெட்டி தீட்டு சங்கராபரணி வெள்ளத்திலே வீசிவிட்டு திரும்புகிறேன். நீ என்னப்பா சொல்ற? என்ன சொல்வது? ரத்தம் படிந்து காய்ந்திருக்கும் வேர்களை சுத்தப்படுத்துவேன். போர் எங்கே எங்கே என்று கேட்டு பூரித்திருக்கும் வாட்களை கூர்மையாக்குவேன். படையெடுப்பேன், வாசனைக்கு கொண்டு போவேன். திருமதி படைத்த திருநரை கூட்டத்தின் சிரமறுக்க தாவுவேன். மாணவிகு செஞ்சு நகரத்தின் மாண்பை அளிக்க முயல்வோரை அங்கம் அங்கமாக வெட்டி அணுவணுவாக சிறைத்து நாய் நரி காக்கை கழுகுகளுக்கு விருந்தாக்குவேன். விடை கொடுங்கள் அப்பா, விடை கொடுங்கள் அம்மா. மகனே, நான் சொல்றது கேளப்பா. கல்யாண நேரம் வந்தாச்சு. மனத்தோடையும் மாலையோடையும் போர்க்களத்துக்கு போக கூடாதப்பா. ஐயோ, ஆள்காட்டான் மஞ்சத்திலும் பெரும் கொடுமை அம்மா உங்கள் மறுப்பு. அம்மா, மறுத்துரைக்காதீர்கள். என்னுடைய மனதை மாற்றாதீர்கள். மகன் மேலுள்ள பாசத்தால் தேச நலத்தை மறந்து விடாதீர்கள். தாய் நாட்டின் மானத்தை காப்பாற்றுவதற்காக தலையெடுத்து கொடுக்க வேண்டிய இந்த நேரத்திலே இங்கே நான் தருகை பட்டாடை கட்டி சந்தோஷம் கொண்டாடுவதா? பிணக்காட்டில் வேரையை கொட்டுவதற்காக பித்தர்கள் வந்துவிட்ட இந்த நேரத்திலே இங்கே மங்கள வாத்தியமா? ரத்தத்தால் அகழிதேக்கி வீரன் என் ஆறுயிர் தோழன் தேசிங்கு சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். இங்கே மங்கையுறுத்தியின் கைப்பிடியிலே நான் நிற்கவா? கூடாதம்மா, கூடாது. கூடாதுதான்ப்பா. யுத்தத்துக்கு நான் முதல்ல போறேன். நீ நிக்கா முடிச்சுட்டு வந்துடு. முடியாதப்பா, முடியாது. என் தோள்கள் துடிக்கின்றன. என் உயிர், உள்ளம், உணர்ச்சி, வேகம் அத்தனையும் போர்க்களம் நோக்கி சென்று விட்டன. இந்த சடலத்தை மட்டும் தடுத்து நிறுத்தாதீர்கள் அப்பா, தடுத்து நிறுத்தாதீர்கள். இது என்னப்பா பிடிவாதம்? பிடிவாதம் அல்ல, பெற்றவர் தோள்கள் பூரிக்க பிள்ளை செய்யும் வீர முழக்கம். கொற்றவர் குடை காக்க குலம் காக்க கொதித்தெழுந்த வீர மகனின் வெற்றி முரசு. ஆயுதம் இழந்த பகைவனை இன்று போய் நாளை வா என்று விடுத்த வீர குலத்தின் கம்பீர குரல். என்னம்மா நீயும்? நானும் தான். அவர் இன்று நான் இல்லை. அடுக்களத்து போருக்கு சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கிறேன். அன்னையின் அன்பும் தந்தையின் பாசமும் கன்னியின் காதலும் தென்னவர் வீரத்தை திரை போட்டு மறைத்ததில்லை. பெற்றோரே, பெரியோரே, தடை சொல்லாது விடை கொடுப்போம். போருக்கு அனுப்பி பொறுத்திருப்போம் மாலையோடு. அம்மா, கருகுமணி கையோடு இருக்குது. பொண்ணா பிறந்த நீயும் இப்படி போருன்னா? களத்திலே மாண்டான் கணவன் என்று கேட்டதும் துள்ளி எழுந்து பிள்ளையை அழைத்து சீவி முடித்து சிங்காரித்து வேல் கொடுத்து வீர பாலூட்டி செல்லடா மகனே என்று செப்பியவளும் பெண்தான். போருக்கு சென்ற பிள்ளை புறமுதுகிட்டான் என்று கேட்டதும் அவன் பாலுண்ட தனத்தை அறுத்தெறிவேன் என்று வெஞ்சினம் கூறிய வீராங்கனையும் பெண்தான். பெற்ற மகன் பிணமாக வந்த நேரத்தில் அழுது துடிக்கவில்லை, ஆவேசம் கொண்டான். கவசம் அணிந்து கட்கமேந்தி கடும் புயல் என பகை நடுவே சுழன்று மாற்றார் உயிர் குடித்தார் மதுரை மங்கம்மாள். அந்த தாய் குலத்தின் பேரால் வாழ்த்துங்கள். அன்பரே, புறப்படுங்கள் போர் முனைக்கு. உங்கள் வெற்றிக்கு மாலை தொடுத்து வைக்கிறேன். விருது கொண்டு வாருங்கள். புறப்படுங்கள் அத்தான். ஆயிஷா, என் வீர திருவிளக்கினே, உன் ஆர்வத்தோடு ஆவேச புயலையும் அள்ளிக்கொண்டு போகிறேன். சீறி வந்த பகையை செஞ்சு மண்ணுக்கு உரமாக புதைத்து விட்டு திரும்புகிறேன். அவர்களை ஆற்காடு வரை அதிரடித்து தேரை தலையாக்கி செங்குருதி நீர் தேக்கி கோட்டையை தரைமட்டமாக்கி அந்த பாலாற்றின் கரையிலே நமக்கு மணப்பந்தல் கட்டி வருகிறேன். ஆயிஷா, அப்பா, அம்மா, விடை கொடுங்கள். வெற்றியோடு திரும்புகிறேன்.
துரத்துங்கள், ஓட ஓட துரத்துங்கள். வேண்டாம் வேண்டாம், அவன் எதிரி. தண்ணீர் கொடுக்காது. எதிரி வேதனை எல்லாருக்குமே ஒன்றுதான். போர்க்களத்திலே பேடி பிரமுதிகள் சுட்டார். நேருக்கு நேர் நிற்க நெஞ்சுரம் இல்லாத கோழைகளே, இப்படியே பின்புறம் இருந்து தாக்கி வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள்? உன் நண்பன் புறமுதுகிட்டான் என்று எண்ணாதே. தேசி தேசி, உடலாலும் மதத்தாலும் வேறுபட்டாலும் உயிராலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்ட என் உத்தம நண்பனே, போருக்கு நீ வராமலே வெற்றி செய்தியை நானே கொண்டு வர நினைத்தேன். துரோகிகள் புறமுதிகள் சுட்டார்கள், புறமுதிகள் சுட்டார்கள். ஆயிஷா, ஆயிஷா, ஆயிஷா. அத்தா, அத்தா, அத்தா. வைத்து விட்டார்களா சதிகாரர்கள்? துள்ளி ஓடும் உங்கள் பாதங்களை துவள வைத்து விட்டார்களா துரோகிகள்? புலியன சீறி நிலவன குளிரும் உங்கள் பார்வையை பழுதுபடுத்தி விட்டார்களா பாதகர்கள்? வாளை முறித்தார்களா? தோளை நெறித்தார்களா? அத்தான், 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 ஆயிஷா, அத்தான், ஆயிஷா, அத்தான், ஆயிஷா. கலங்காதே ஆயிஷா. மகபத் கான் காதலில் ரத்தம் சிந்தலாம், சித்தம் சிந்தலாமா? ஆயிஷா, நமது நாட்டின் மானம் காக்கவும் நண்பனின் அரசு நிலைத்தோங்கவும் தானே உன் அத்தான் போருக்கு வந்தான். உன் அத்தானுக்கு முடிவு நெருங்கிவிட்டு எங்கே அடிக்கடி சிரிப்பாயே, அந்த சிரிப்பு சரி ஆயிஷா, சரி, சிரித்துக் கொண்டே வழி போய்விட்டீர்களா? உங்கள் ஆயிஷாவை தனியாக விட்டு போய்விட்டீர்களா? போர்வெறி கொண்டலையும் புல்லர்களை இந்த பிணக்காடு திருத்தட்டும். கதறி எழும் பெண்டு பிள்ளைகளின் கண்ணீர் அவர்களை மாற்றி அமைக்கட்டும். இரத்தவரி பிடித்த மிருகங்கள் அழிந்தொழியட்டும். நயவஞ்சகத்திற்கும் நம்பிக்கை துரோகத்திற்கும் செஞ்சி களமே கடைசி களமாக இருக்கட்டும். நீங்கள் சூடிய மாலையை துணையாக கொண்டு வடக்கோலத்தில் உங்களை தொடர எண்ணினேன். மகிழ்ச்சியோடு போருக்கும் அனுப்பினேன்.
நீங்கள் சென்ற உலகத்துக்கு இதோ இதோ நானும் கூடவே வருகிறேன். நானும் கூடவே வருகிறேன். குதிரை மட்டும் தனியாக. முகமது கான் எங்கே? முகமது கான்! எங்கே முகமது கான்? எங்கே முகமது கான்? என் முகமது கான் எங்கே? என் தோழரை தனியே விட்டு நீ மட்டும் ஏன் வந்தாய்? ஊட்டி வளர்த்தவனை களத்திலே விட்டு யாரை பார்க்க ஓடி வந்தாய்? எங்கே என் முகமது கான்? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? நீ திரும்பவே மாட்டாய். என்ன? மன்னிக்க வேண்டும். தளபதி முகமது கானை கொண்டு விட்டான் தாவூத் கான். என் முகமது கானை கொண்டு விட்டான் தாவூத் கான். பழிக்கு பழி. முகமது கானை சட்டத்துக்கு பழி. பழி. என் கத்தியால் உன் ரத்தம் சிந்தக்கூடாது. ஆனால் என் கத்தியால் உன் ரத்தம் சிந்தப்படத்தான் வேண்டும். ஆம், என் தோழன் முகமது கானை கொண்டு உன்னை கொண்டு பழிக்கு பழிவாங்கிய தீருவேன். நீயும் நானும் மோத வேண்டாம். வெற்றி தோல்விகளை படைகளை முடித்தேன். அது கோழைத்தனம். முன்னால் படைகளை மோத அழிவிட்டு
பின்னால் இருந்து பெயர் வாங்க மன்னன் நான் அல்ல. நேருக்கு நேர்ந்து உயிரை பணம் வைத்து போராடுவேன். வெற்றி அல்லது வீர மரணம். இருந்து விட்டோம் என்று பயப்படாதே. இதோ கேடயத்தை மட்டுமல்ல, என் பழக்கத்தையும் இருந்து விடுகிறேன். என் வீரத்தை பற்றி சந்தேகப்படாதே. வீரனா வீரன், நெஞ்சிலே துணிவில்லாமல் வாழெடுக்க உனக்கு வெட்கமில்லை. என் நிலை உனக்கு புரியவில்லை தேசி. தாய் உன்னை கேவலம் ஒரு கோழையாக தேசி. எனக்கு பால் ஊட்டும் போதே வீரத்தின் விவேகத்தின் கலந்து ஊட்டவில்லை தாய். என் தாயை பழிப்பவர் யாராயிருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது. அம்மா என்னை மன்னித்து இல்லை, மாமக்காரே என்னை மன்னித்து விட என்று கூப்பிட்டு அம்மா. உன்னை கொண்டவரை கொண்டு பஞ்சம் தீர்த்துக் கொண்டேன். செஞ்சு மண்ணை அடிமையாக்கி வந்தவரை செஞ்சு மண்ணுக்கே இரையாக்கி விட்டேன். வெற்றி மாமக்கான், வெற்றி வெற்றி மாமக்கான், வெற்றி. சிரிக்காதீர்கள் அரசே, சிரிக்காதீர்கள். அண்ணன் தாவூத் கானை கொண்டதற்காக அழ வேண்டிய நேரத்திலே சிரிக்காதீர்கள். தாவூத் கான் என் அண்ணனா? யூசுப் போர்க்காலத்திலே புது சூழ்ச்சியா? அல்லாவின் மீதானே. உங்கள் தந்தைக்கும் சாந்திரிக்கும் பிறந்தவன் தான் தாவூத் கான். உங்கள் தந்தையின் மூத்த மகன், உங்களுக்கு தமையன். என் தமையன்? அண்ணா, நீங்கள் என் தந்தைக்கு மூத்த மகன், எனக்கு அண்ணன். ஆமாம் தம்பி. தம்பி, என் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் நான் உனக்கு அண்ணன் என்ற உண்மையை மறைத்து விட்டேன். தம்பி, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு தம்பி. உங்களை நான் மன்னிப்புதான். ஐயோ, உனக்கு நான் அண்ணன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? பக்கத்திலே உங்களை அமர்த்தி விட்டு பக்கத்திலே நிற்கும் பெருமைக்கு ஆளாகி இருப்பானே என்று தம்பி. ஐயோ, பகையாக வந்து என்னை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி விட்டீர்களே அண்ணா. தொடருங்கள். என் பதவியை பறித்ததற்கு பதிலாக அண்ணனை கொண்ட பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டதை எண்ணி எண்ணி கணருங்கள். என்னை அவமானப்படுத்தி ஊர் சிரிக்க வைத்தானே உங்கள் அருமை நண்பன் மகா. அவனை என் கையாலே கொண்டு வஞ்சம் தீர்த்துக் கொண்ட வேதனை நினைத்து கணருங்கள். நீயா கொண்டாய்? அவனை மட்டுமல்ல, உன்னை கொல்ல போகிறேன். நஞ்சினும் கொடியவரை மகமத்காரை கொண்ட கை இல்லை. தாய் நாட்டை காட்டிக் கொடுக்க துணிந்த நெஞ்ச வீழ்நாளே. உன் முடிவு உன்னை போன்ற துரோகிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கு தம்பி. அம்மா, அண்ணா, அண்ணா, தம்பி, அண்ணா, பழி வாங்கும் எண்ணத்தை மறந்துவிடு. என்னை போல் ஒவ்வொருவரும் பழி வாங்க முடிவு செய்தால் இந்த நாடு என்ன ஆகும்? வேண்டாம் தம்பி, வேண்டாம். பகைவரிடமும் அன்போடு நடந்து அண்ணா. இவ்வளவு அன்பும் பண்பும் உள்ள உங்களை காலமெல்லாம் அண்ணா அண்ணா என்று அழைக்கும் வாய்ப்பை இழந்து விட்டேன் அண்ணா. சாகம் இந்த நேரத்திலாவது என்னை அண்ணா என்று அழைக்க நீ ஒருவன் இருக்கிறாயே, அது ஐயோ அண்ணா, அண்ணா நீங்கள் சாவதா அண்ணா? மனதை கேட்டு மக்கள் போற்றும் மன்னராக, ராஜா தேசியாக சீரோடு சிறப்போடு வாழ்ந்தது, புகழோடு வாழ்ந்தது தேசி. அண்ணா, தம்பி, அண்ணா, புகழோடு வாழ்ந்தது. யார் புகழோடு? நானா? உங்களை இழந்தபின் நான் வாழ்வதா அண்ணா? நான் வாழ்வதா அண்ணா?
அண்ணனை கொன்று விட்டு அருமை நண்பரை காவு கொடுத்து விட்டு நான் மட்டும் உயிர் வாழுதா? மகபத்கா, மணக்கோலத்தில் போர்க்கோலம் பூண்ட நண்பனை, நட்புக்காக உயிரையே தியாகம் செய்த உத்தமனை, உன்னை இழந்து நான் உயிர் வாழ்வதா? மகுடம் தரிக்க வேண்டிய அண்ணன், மணமேடையில இருக்க வேண்டிய நீ, மகிழ்ச்சி ததும்ப வேண்டிய நாடு இன்று இல்லை. இனி நான் மட்டும் ஏன் வாழ வேண்டும்? ஏ தந்தகமே, என் தாயகமே, நான் தலைவணங்கும் என் திருவிழவே, என்னை மன்னித்து விடும். ஏ வீரவாளே, என்னை ஏற்றுக்கொள். வாழ்க தாயகம். வாழ்க தென்னகம், வாழ்க தென்னகத்து வீரம், வாழ்க தென்னக மக்கள். வாழ்க அண்ணா. தம்பி, என்ன காரியம் செய்து விட்டாய்? தம்பி, அண்ணா, தம்பி, அவ்வா, மன்னவனே செஞ்சி மணி விளக்கே, மாவீரா, மதத்தினால் பிரிந்தவர் பால் குணத்தினால் ஒன்றுபட்டு மரணத்தில் துணை சேர்ந்தாய், மறையாத புகழ் படைத்தாய். தமிழிருக்கும் இடமெல்லாம் இனி தமிழிருக்கும் இடமெல்லாம் தழைத்திருக்கும் உன் பெயரே